நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சியை பற்றி தான். இந்த சனிப்பெயர்ச்சியில் நம்ம விதிவிலக்கான அமைப்புகளை பார்க்க போறோம். அதாவது சனிப்பெயர்ச்சியில ஜென்மச்சனி அஷ்டமச்சனின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஜென்மச்சனி இப்போ யாருக்கு அப்படின்னா கும்பராசிக்காரருக்கு, அஷ்டமச்சனி அப்படிங்கிறது கடகராசிக்காரருக்கு. சந்திரனுக்கு 8ஆம் இடத்திற்கு சனி வந்துச்சுன்னா அஷ்டமம், 8ஆம் இடங்கிறது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அதனால அஷ்டமஸ்தானத்தில் சனி வந்துச்சுன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது. சரிங்களா? சந்திரன் இருக்கும் வீடு எந்த வீடா இருக்கலாம், அந்த வீட்டுக்கே சனி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜென்மச்சனி. ஓகேவா? அதற்கு முன்ன இருக்கிறது ஆரம்பச்சனி, அதுக்கு பின்னாடி போறது பாதச்சனி. ஸோ இப்படி 2.5 வருடங்கள் அப்படின்னு 3 பாவகத்தை சனி கடக்கிறதா இந்த 7.5 சனி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப அந்த 7.5 சனியில இப்ப ஜென்மச்சனியாக வருவது கும்பராசிக்காரர்களுக்கு. அப்ப கும்பராசியில் வரக்கூடிய சனி கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேர்த்துக்கும் இந்த ஜென்மச்சனி கெடுதலை மட்டும்தான் தரப்போதா? அதே போல கடகராசின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வரும்போது இது அஷ்டமச்சனின்னு சொல்றோம். இந்த அஷ்டமச்சனினாலே பயங்கரமா சொல்லுவாங்க. அதாவது வீடு பிரச்சனைகள் கொடுக்கும், குடும்ப பிரச்சனைகள் கொடுக்கும், தொலை தூரத்துல நகர்த்தும், குடும்ப பிரிவை ஏற்படுத்தி கொடுக்கும், முக்கியமா வேலையில நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமச்சனிக்கு. ஜென்மச்சனி சொல்லவே தேவையில்ல. உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள், மன உளைச்சல், மன ரீதியான தொந்தரவுகள், கணவன் மனைவி இடையிலான அண்டர்ஸ்டாண்டிங் குறைதல், உடல் ரீதியான தொந்தரவுகள், கண்டினியூஸா எல்லாத்தையும் சொல்லலாம். ஸோ ஜென்மச்சனிங்கும் போது ஸோ இப்போ இவ்வளவுத்தையும் எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் நடக்குமானா இல்ல, விதிவிலக்குகள் உண்டு. அப்ப பாசிட்டிவே நடக்காதா சார்? இப்ப பாசிட்டிவ் மட்டும்தான் பார்க்க போறோம். அப்ப இந்த ஜென்மச்சனி சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் அஷ்டமச்சனி சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கும் திருமணம் எப்படி இருந்தா நடக்கும், பொருளாதாரம் குடும்பம் எப்படி இருந்தா நன்மை அதிகமாக கொடுக்கும். அடுத்தது தொழில் ரீதியான பிசினஸ் சொல்றோம் பார்த்தீங்களா? அப்ப தொழில் விருத்தி நல்லபடியாக இருக்குமா? கும்பராசிக்காரங்க எல்லாரும் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப தொழில் பண்றவங்க அத்தனை பேர்த்துல யாராவது இருப்பாங்க கும்பராசி கடகராசி. அப்ப எல்லாருக்கும் அந்த தொழில் படுத்துற போதா? ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்து அதுல தொழில இருந்து விலகி போயிட போறாங்க? இல்ல. இப்ப ஜென்மச்சனியில இந்த காலகட்டம் நல்லா இருந்தேனே சார், ஜென்மச்சனின்னு சொல்ற அந்த காலகட்டம் எனக்கு நல்ல பிசினஸ் டெவலப் ஆனிச்சு சார். அப்பதான் சார் ஃபாரின்லாம் போனேன், ஃபாரின் கொலாபரேஷன்லாம் நடந்துச்சு சார், 2 பேர் கம்பெனியோட டைப் பண்ணி எங்களுடைய ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணோம் சார், நல்ல ரீச் ஆனிச்சு சார் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பாசிட்டிவான கிரக சேர்க்கை எப்படி இருந்துச்சுன்னா இது மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 டாபிக்ல தான், அதாவது திருமணம், பொருளாதாரம், பிஸ்னஸ், ஜாப் அண்ட் பிஸ்னஸ். ஓகேவா? இது எப்படி இருந்தா இந்த கும்பராசி ஜென்மச்சனிக்காரர்களுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் இருந்தா நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒரு சாட்ல எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் பாருங்க. சரிங்களா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஜாதகத்தில் பலன் எப்படி நடக்கும் அப்படின்னா தசா புத்தி அந்தரம் வழியாக தான் பலன்கள் நடக்கும். அப்படின்னா சார் தசா புத்தி அந்தரம் அப்படின்னா உங்க ஜாதகத்துல இப்ப பிறக்கிற நேரத்துல சொல்லியிருப்பாங்க தசா இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, சூரிய திசையில பிறந்துக்கிறீங்க, சிம்மராசி உத்திர நட்சத்திரத்துல பிறந்துக்கிறீங்கன்னா சூரிய திசையில இன்னும் 5 வருடங்கள் 3 மாதம் 4 மாசம் சம்திங் ஏதோ சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் கடைசியா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் தசா புத்தி. அதுல இருந்து கணக்கப்பட்டுட்டே வரணும். பிறந்த காலகட்டத்திலிருந்து இப்ப உங்க வயது 20, 40, 60, ஸோ எந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத அப்படியே வரிசையா 1 by 1 பார்த்துட்டு வரணும். அப்ப சூரியனுடைய தசை எந்த திசையில நீங்க பிறந்துக்கிறீங்க அப்படின்னா சூரிய திசைனா சூரிய சந்திரன், அடுத்து செவ்வாய், அடுத்தது ராகு, அடுத்தது குரு, அடுத்தது சனி, அடுத்தது புதன். ஸோ அப்படி கண்டினியூஸாக வரும். ஸோ இப்ப திசையினுடைய ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது தசா இருப்பு என்ன பிறந்திருக்கணும், இப்ப என்ன வந்திருக்குது. இது தெரியாதவர்கள் தான் ஜோதிடத்துல போய் தெரிஞ்சுக்குவாங்க. இப்ப அது கூட தேவையில்லை, சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு. கூகுள்ல நீங்க அடிச்சிட்டீங்கன்னா கூட நீங்க டேட்டா பர்த் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு அட் பிரசன்ட் என்ன தசா புத்தி போகுதுங்கிறத சொல்லிடும். சரிங்களா? அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க போதும், மற்ற டெப்தான விஷயங்களுக்கு போக வேணாம். இப்ப சந்திரன் நமக்கு சொல்றது கும்பராசி. ஓகேவா? கும்பராசிக்குள்ள சனி வந்துட்டார். ஓகேவா? கும்பராசிக்குள்ள சனி வந்துட்டார். இப்ப ஜென்மச்சனி. இப்ப இவங்களுக்கு திருமணம் எப்படி இருந்தா நடக்கும் அப்படிங்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப இந்த தசாபுத்தி எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே தசாபுத்தி அந்தரத்தின் மூலமா தான் நடக்குது. அப்படின்னா இப்போ உங்களுக்கு சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போகணும் சார், வேற ஒண்ணும் இல்லை சார்.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போகும் பட்சத்தில் சனி சந்திரனோடு இணைந்து இது மகர லக்னம் இருந்தாலே போதும். கன்ஃபார்மா இது ஜென்மச்சனி கிடையாது. இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு திருமணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மனைவியின் மூலமா தான் உங்களுக்கு சொத்து சுகம் வந்து சேரும் இன்னைய காலகட்டம். ஓகேவா? பொருளாதாரம் நல்லா விருத்தி ஆகும், வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்கும், ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் கிடைக்கும், அண்ட் வீடு வாகனம் நிலபலங்கள் வாங்குறது, முக்கியமா வயல்வெளிகள் வாங்குறது, இதெல்லாம் கொடுக்கும். வயல்வெளிகள், கால்நடைகள், இது எல்லாத்தையும் வாங்க கொடுக்குற அமைப்புல அதை கொடுத்துரும். இப்படி இருக்குது. இன்னும் பலமா கொடுத்துரும். மனைவியின் மூலம் அதிர்ஷ்டம் அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ திருமண காலகட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது மட்டும் கிடையாது. சனி நீங்க என்கிறார், சனியினுடைய இந்த கும்ப ராசிக்குள்ள 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன். நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? அந்த இடத்துல கூட இல்ல, அல்லனா மகர ராசி இந்த இடத்துல கூட 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன். இந்த 2 கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் பாவகாதிபதி யாரா இருந்துட்டு போறாங்க, ஓகேவா, அல்லது சுக்கிரன். இந்த 2 கிரகம் இந்த மகர ராசிலேயோ அல்லது கும்ப ராசிலேயோ இருந்து இப்போ உங்களுக்கு சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போகணும். இது கும்ப ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஜென்மச்சனி, இது திருமணத்தை கொடுக்குமானா கன்ஃபார்மா கொடுக்கும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் மகர லக்னத்தை போட்டு சூப்பரான பெஸ்டான திருமணத்தை கொடுக்கும் ஜென்மச்சனியில. பயப்பட தேவையில்ல. ஜோதிடம் எதுக்கு பார்க்கணும்? இதற்கு தான் பார்க்கணும். ஜோதிடர்கள் இந்த இடத்துல நம்ம தயங்க தேவையே இல்லை. 100% சொல்லலாம், கன்ஃபார்மா திருமணம் முடியும். நல்ல திருமணத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். ஓகேவா? சனி இடப்பெயர்ச்சி கன்ஃபார்ம் நன்மை கொடுக்கும். ரைட். ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி, சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போனாலும் இந்த கும்பராசி ஜென்மச்சனியாக இருந்தாலும் திருமண வரனை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேவா? ஆனா என்ன, சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போக வேண்டும். ஓகேவா? அடுத்து கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சனி. ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான். அது கும்பராசியா இருந்தானா கடகராசியா இருந்தானா சேம். அதே 7ஆம் பாவகாதிபதியும் சுக்கிரனும் 7ஆம் பாவகாதிபதியும் சுக்கிரனும் இருந்து சனிக்கு சந்திரனுக்கு 8ஆம் பாவகத்தில் சனி வந்து சுக்கிரன் அல்லது 7ஆம் பாவகாதிபதி தொடர்பு இருக்குந்துச்சுன்னா கன்ஃபார்மா சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போகணும். இப்ப அஷ்டம சனி காலகட்டத்தில் திருமணம் உண்டா? உண்டு. ரைட், உண்டுன்னு சொல்லியாச்சு. திருப்திகரமான திருமண வாழ்க்கையா, திருமணம் அமையுமா, இல்ல நாட் சாட்டிஸ்பாக்சனோட திருமண வரன் அமையுமா? இது இந்த 2 கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்குள்ள வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும், பர்சன்டேஜஸ் நிறைய இருக்கும். இந்த சூப்பரான திருமணம் அப்படிங்கிறது 100% சொல்ல மாட்டேன், ஒரு நியரஸ்ட் 100% அப்படின்னு சொல்லலாம். ஒரு 70% இருக்கிறது கூட நல்ல வரன் கூட சொல்லலாம். ஓகேவா? பிலோ 50 கீழே வரும்போது ஒரு ஆவரேஜான திருமணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா திருமணம் உண்டு அப்படிங்கிறத நல்ல கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். ஓகேவா? இந்த 2 வெரைட்டி உங்களுக்கு, இந்த 2 வேரியேஷன்ஸ்ல பலன் எப்படி நடக்குது அப்படிங்கும் போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு, குரு அப்படின்னு மற்ற சுப பாவ கிரகங்களுடைய தொடர்பை பொறுத்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ், மனதிற்கு பிடித்தவரன் மனதிற்கு சற்று குறைவாக நாட் சாட்டிஸ்பாக்சன், இந்த கேட்டகரியில் வர அமையும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இந்த கேட்டகரியில தான் உங்களுக்கு திருமணம் அமையும் அப்படிங்கிறது. இது ஜென்மச்சனியா இருந்தாலும் அல்லது அஷ்டமச்சனியா இருந்தாலும் பலன் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்தது 2வது பாயிண்ட்டுக்கு வரலாம். பொருளாதாரம், பண வரவு நன்மை உண்டா சார் அப்படின்னா, மகர லக்னம், 2ஆம் இடத்துல சனி. இப்பதான் சொன்னேன் அதே பாயிண்ட் தான். அது ஜென்ம சனியா இருந்தாலும் கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் சனி 2ஆம் பாவகாதிபதி கன்ஃபார்மா. என்ன ஃபைனலா சொல்ல வரேன், சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போகணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இப்ப சந்திரனுடைய தசாபுத்தி அந்தரம் போனுச்சுன்னா இதுதான் கடுமையான தோஷத்தை கொடுக்கும், புணர்ப்பு தோஷம். இங்க சந்திரன் அடி வாங்குறார், இதுதான் ஜென்மச்சனி கடுமையானது. ஜென்மச்சனினா கும்பராசிக்காரங்கள் எல்லாரும் பயப்படுறாங்கன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு யாராருக்கெல்லாம் சந்திரனுடைய தசாபுத்தி போதோ அவங்க தான் கவனமா இருக்கணும். சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போகும்போது கவலைப்பட வேண்டாம்.
அண்ட் தென் அந்த சந்திரன் வளர்பிறையா தேய்பிறையா அப்படிங்கிறதை பொறுத்து பலன்கள் ஏற்ற இறக்கமா இருக்கும். ஆனா கண்டிப்பா பேடா இருக்காது சனியினுடைய தசாபுத்தி யந்திரம் போனுச்சுன்னா. நான் சொல்றது குழம்புற மாதிரி இருக்கும். நான் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் சொல்றேன், ரொம்ப போட்டு குழப்பல. ஓகேவா? இப்ப மகர லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சனி சந்திரன். இப்ப இது கும்பராசி தான். அண்ட் தென் கடகத்துக்கு சனி 8ல, இதுவும் உங்களுக்கு அஷ்டம சனி தான். இது பொருளாதாரத்தை கொடுக்குமா? எஸ் கொடுக்கும். எப்படி? சந்திரன் இருந்தாலே ஓகே. ஓகேவா? இங்க சூரியனை கொடுங்க வளர்பிறை சந்திரன் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? குரு 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 இந்த 4 இடங்களில், ஓகேவா, இந்த 4 இடங்களில் குரு இருந்து சனியினுடைய தசாபுத்தி யந்திரம் போனுச்சுன்னா வாரி வாரி கொடுக்கும் சார். கன்ஃபார்மா வாரி வாரி கொடுக்க போது சனியினுடைய தசாபுத்தி யந்திரம் போக வேண்டும். அது அஷ்டம சனி, இது ஜென்ம சனி அப்படிலாம் கிடையாது. சூப்பரா இருக்கும், பண வரவு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது லக்னம் மகர லக்னம் போகும்போது இங்க சனி 2ஆம் பாவகாதிபதியாக வர்றதுனால அதிகமாக இருக்கும். இந்த லக்னத்தை தூக்கிடுங்க, எந்த லக்னமா இருந்துட்டு போகுது. இந்த கிரக சேர்க்கைக்கு இங்க சனி இல்ல, சரி லக்னம் மகர லக்னம் இல்ல, இதுவே நல்ல பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா? ரைட், 2வது பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பிசினஸ். தொழில் விருத்தி நன்மையாக இருக்குமா? பிரச்சனைகளை ஏதேனும் கொடுக்குமா? யாருக்கு எப்ப? இதே ஜென்மச்சனி, சந்திரன் சனி, சந்திரன் கடகத்துக்கு அஷ்டம சனி, கும்பராசிக்கு ஜென்மச்சனி. ஓகேவா? இப்ப சனி நிக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது உங்க ஜாதகத்தில் 10ஆம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு இருக்கணும் சார். சிம்பிள், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? சோ 10ஆம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு, இந்த இடத்துல 10ஆம் பாவகாதிபதி இருக்கணும், இந்த இடத்துல 10ஆம் பாவகாதிபதி தொடர்பு இருக்கணும். 2 இடத்துல இருந்து சனியினுடைய தசாபுத்தி யந்திரம் போகணும். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுங்களா? சிறப்பா இருக்கும், தொழில் பிரச்சனைகள் கொடுக்காது, நன்மைதான் கொடுக்கும். ஓகேவா? இதை தாண்டி எந்த 2 லக்னத்திற்கு சூப்பர், இந்த 2 லக்னத்திற்கு சனி 10ஆம் பாவகாதிபதியாக இருப்பார். 10ஆம் பாவகாதிபதியோட தொடர்பு எப்படி? துலா லக்னத்திற்கு 10ஆம் பாவகாதிபதி சந்திரன், சந்திரனோட தான் சனி தொடர்பு பண்ணிக்கிறார் ஜென்ம சனியில. புரிஞ்சுட்டீங்களா? சோ கன்ஃபார்மா சூப்பரா இருக்கும் சனியினுடைய தசாபுத்தி யந்திரத்துல. ரிஷப லக்னத்திற்கு 10ஆம் பாவகாதிபதியே சனி. ஓகேவா? சோ அவரோட சந்திரன் சேர்க்கிறார், சந்திரன் சூரியனோட பண்ணிக்கிறார், வளர்பிறை சந்திரன். சூப்பரா இருக்கும், அருமையான தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இதெல்லாம் தாண்டி புதன் சேர்க்கை ரிஷப லக்னத்திற்கு சனி சந்திரன் கடகராசி எது வேணாலும் போகுது. ரிஷப லக்னத்திற்கு கடகராசியாக இருந்து அஷ்டமச்சனி, கும்பராசியாக இருந்து ஜென்மச்சனியாக இருந்தாலும் புதன் இணைவு, புதன் பார்வை சூப்பர். புதன் மகரத்தில் இருந்தாலும் சூப்பர், அதிக பொருளாதாரத்தை கொடுக்கும் சார். ஓகேங்களா? பிசினஸ் நல்ல டெவலப் ஆகும். ஓகேங்களா? இந்த லக்னத்துக்கு. ரைட். அதை தாண்டி துலா லக்னத்திற்கு சனி சந்திரன், கடகராசிக்கு அஷ்டமச்சனி, கும்பராசிக்கு ஜென்மச்சனி. இந்த இடத்தில் செவ்வாயினுடைய தொடர்பு, 2ஆம் பாவகாதிபதி செவ்வாய் தானே, செவ்வாய் இங்க இருக்கணும். ஓகேங்களா? அல்லது செவ்வாய் ஆட்சி உச்சமா இருந்தாலே பிரச்சனை இல்லை, செவ்வாய் இங்க இல்லைன்னா இங்க. ஓகேவா? இப்படி இருந்தாலே சனி இப்போ உங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பயணிக்க போகிறார். அவிட்ட நட்சத்திரத்துல அவிட்டம் 1 2 3 4 பயணிப்பார். இன்னைய காலகட்டம் 2ஆம் பாவகாதிபதியினுடைய தொடர்பு உள்ள வருது. எப்பவுமே பணம் புழக்கம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் எப்ப அப்படின்னா 2ஆம் பாவகாதிபதி குரு. இந்த இடத்துல நான் ஏன் குரு போடல, ஏன் துலா லக்னத்துக்கு குருவினுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா பணத்தை கொடுக்கும், மன கஷ்டத்தோட பணம் கொடுக்கும். பணம் கொடுக்குது மன கஷ்டத்தோடனா என்ன? எப்படி? ஒரு கடன் பிரச்சனைக்காக, ஓகேவா, ஒரு பிசினஸை டெவலப் பண்றதுக்காக கடன் வாங்குறீங்க, இப்படித்தான் காசு உங்களுக்கு வரும் கல்லாவுக்கு. அந்த காசு உங்களுக்கு மன நெருடலை கொடுக்கும். சரிங்களா? அதை தாண்டி வக்ரமாக குரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நன்மை. ஓகேவா? சோ இந்த அடிப்படையா வக்ரமான குருவினுடைய தொடர்பு, குரு வக்ரம் இப்படிலாம் இருந்ததுன்னா
கன்ஃபார்மா அந்த சனி தொழில்ல, உத்தியோகத்துல இல்ல தொழில்ல அதிக நன்மையை அதிகமாக கொடுக்கும். என்ன மாதிரியான தொழில்? சந்திரனோட இணைஞ்சு நிற்கிறார் சனியினுடைய வீட்டுல. அப்ப சனி 10ஆம் அதிபதி எந்த கிரகமோ அதனுடைய தொழிலை பண்ணும். சனி இயல்பாகவே சனி மெக்கானிக்கல் ரிலேட்டடானது, இரும்பு சார்ந்த அமைப்புகள், எண்ணெய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அண்ட் தென் உங்களுக்கு சந்திரன் நீர் ராசியில உட்கார்ந்துருக்கார், நீர் கிரகத்தோடு சேர்ந்து நிற்கிறார். அப்ப நீர் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட், அது வளர்பிறையா தேய்பிறையா, அப்ப நல்ல நீர் கெட்ட நீர். காற்று ராசியில உட்கார்ந்துருக்கு, அப்போ காற்று சம்பந்தப்பட்ட மெக்கானிக்கல் ரிலேட்டடான நீர் சாதன அமைப்புகள். இது ஒரு தொழிலை எப்படி தேர்ந்தெடுப்பதுங்கிறதுக்கான ஒரு தீம் ஃபார்முலா. இதை வைத்து தான் நம்ம அது சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கிறோம். அல்லது அது சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஜென்மச்சனியா இருந்தாலும் அஷ்டமச்சனியா இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட்டை தான் எடுத்தோம். ஒன்று திருமணம், இன்னொன்று குடும்ப பொருளாதாரம், இன்னொன்று தொழில். இந்த தொழில் உத்தியோகத்துக்கும் எடுத்துக்கலாம். உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷனை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனா என்ன, சனியினுடைய தசாபுத்தி அந்தரம் போக வேண்டும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.